கர்மா. இது ஒரு திகில் கதை. இரவு நேர குளிரையும் தாண்டி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்த தன் பையனை பார்த்த ரகுராம், என்னாச்சி என்றான் குழப்பத்துடன். டேட் டேட் நம்ம டேனி இருக்குல்ல, வர்ற வழியில் ஒரு பொண்ணை கடிச்சிருச்சு. என்னடா சொல்கிற? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு என்றான் ரகுராம். தெரியல டேட், அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டேட். ஒருவேளை அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா என்ன தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தில் அப்படியே டேனி எழுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் வரீங்களா? அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம் என்றான் கிரண். சரி, அது இருக்கட்டும். அந்த சமயத்தில் பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை டேட், அதுவும் அது கொஞ்சம் சிட்டி அவுட்டரு என்றான் கிரண். சரிடா, யாரும் பார்க்கலல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ரோட்டில் போகிறவங்க யாராவது பார்த்தா அந்த பொண்ணை தூக்கிட்டு போகட்டும் என்றான் ரகுராம். அப்பா, அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது என்றான் தயக்கத்துடன். டேய், உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற பணத்துக்கு எல்லாரும் என் காலடியில் இருப்பாங்கடா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். நீ குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போடா. ஓகே டேட் என்று கூறிவிட்டு போனான் கிரண். அந்த இரவு எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சமயம், ஆ என்று கத்திக்கொண்டே எழுந்திருச்சான் ரகுராம். என்னாச்சுங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டிங்களா என்று கேட்டாள் அவனுடைய மனைவி. ஆமாக்கலா, மோசமான கனவு. சரி, நீ படு என்று கூறிக்கொண்டு அவன் தூங்க ஆரம்பித்தான். அவன் தூங்கிய கொஞ்ச நேரத்தில் டேனி குறைக்க ஆரம்பித்தது. கிரணுக்கு அந்த சத்தம் தூக்கத்தை கலைக்க தன் ரூமில் இருந்து வெளியே வந்தான். இப்படியே டேனி குறைக்குது, ஆனால் அம்மாவும் அப்பாவும் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லையே. அவ்வளோ தூக்கம் போல 2 பேருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வெளியே வந்தான். டேனி வீட்டின் மெயின் கேட்டை பார்த்து குறைத்து கொண்டே இருந்தது. இவன் வருவதை பார்க்கவும் இவனை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. யாராவது திருடன்க வந்துட்டாங்களா என்று சுற்றியும் தேட ஆரம்பித்தான். ஆனால் அங்கு யாருமே இல்லை. டேனி பக்கத்தில் போய் அதன் தலையை வருடி விட்டான். அவன் கையில் அந்த நொடி மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. இவன் டேனியை பார்க்க அது இவனை பார்த்து உரிமை கொண்டிருந்தது. இவன் மனதிற்குள் ஏதோ போல இருக்க டேனியை பார்த்து கொண்டே தன் ரூமுக்குள் போனான். அடுத்த நாள் இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்க டேனி பயங்கரமாக குறைக்க ஆரம்பித்தது. இந்த முறை ரகுராம் விழித்து கொண்டான். வெளியே போய் பார்க்க அங்கே டேனி இல்லை. கேட்டை திறந்து ரோட்டிற்கு வந்தான். சுற்றியும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் அமைதியாக இருந்தது அந்த ரோடு. தன்னால் முடிந்த தூரம் போய் தேடி பார்த்தான். அதற்கு மேலும் முடியாமல் தன் வீட்டிற்கு வந்தான். கேட்டை சாத்தி கொண்டு திரும்ப அப்படியே அதிர்ந்து போனான். அங்கு டேனி அதற்கான இடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. என்னடா அது, இவ்வளோ நேரம் இதை தேடிக்கிட்டு இருந்தா டேனி இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை நம்ம தான் சரியாக பார்க்கலையோ என்று நினைத்து கொண்டே தூங்கப் போனான். மறுபடியும் அடுத்த நாள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்க டேனி பயங்கரமாக குறைக்க ஆரம்பித்தது. இந்த முறை ரகுராமின் மனைவியும் முழித்து கொண்டாள். என்னங்க, டேனி எப்பவும் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக குறைக்குது என்றாள் பயத்துடன். அதான் எனக்கும் தெரியல, நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான் ரகுராம். அவன் வெளியே போய் பார்க்க அங்கே டேனி இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் வந்து கொண்டிருந்தது. தன் வீட்டை சுற்றியும் பார்த்தான். குறைக்கும் சத்தம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாமல் குழம்பி போய் நின்றான். தன்னையும் அறியாமல் ஒருவித பயம் அவனுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தது. கேட்டை பார்த்தான். அது திறந்திருந்தது. உடனே வெளியே போய் தேட ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் போனவன் அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சாலையின் ஓரத்தில் அது படுத்திருந்தது. டே டேனி என்று கூறிக்கொண்டே நாயின் பக்கத்தில் போனான். அதை பார்த்தவன் அப்படியே நின்றான். டே டேனி, உனக்கு என்னாச்சுடா? எதுக்கு சோகமாக இருக்க? கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா, இல்லை வண்டிக்காரன் யாராவது விட்டுட்டாங்களா என்று அவன் பாட்டுக்கு படபடக்க பேசி கொண்டிருந்தான். அப்போதான் அவன் ஒன்றை கவனித்தான். டேனி இருந்த இடத்தில் சில காய்ந்த இரத்த கரைகள் இருந்தது. ரகுராம் டேனியை பார்க்க அதுவோ இவன் வந்தது கூட தெரியாமல் அந்த இடத்தையே பார்த்து அழுதது. ஏனோ ரகுராமுக்கு 2 நாளுக்கு முன்னாடி டேனி ஒரு பெண்ணை கடித்தது தான் ஞாபகம் வந்தது. இங்கிருந்து முதல்ல போகணும்னு டேனியை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால் முடியவில்லை. இது சரிப்பட்டு வராது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போய் கிரணை வர சொல்லணும் என்று வேகமாக நடக்க ஆரம்பித்தான். வீட்டுக்கு வந்த நொடி இவன் வருகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தவள் போல இவனை நோக்கி பதட்டத்துடன் வந்தாள். என்னாச்சி, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க என்றான் ரகுராம். நீங்கள் போன பிறகு டேனி வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கானான்னு தேடி பார்த்தேன். அப்போது நம்ம பையன் ரூம்லேருந்து ஏதோ சத்தம் வந்துச்சுங்க. நான் கதவை தட்டினேன், ஆனால் எந்த பதிலும் இல்லைங்க என்றால் அழுது கொண்டே. சரி, நீ பயப்படாத,
அவன் ரூமில் ஜன்னல் திறந்துருக்கோம்ல, நான் பின்னாடி போய் பார்க்குறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜன்னல் இருக்கும் பக்கம் போனான். அங்கே ஜன்னல் லேசாக திறந்திருக்க முழுவதுமாக திறந்து பார்த்தான். அங்கு அவன் கண்ட காட்சி. எதுவும் பேசாமல் தன் மனைவியிடம் வந்தான். அவன் தூங்குறான், எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ரூமுக்கு அவளை கூட்டிச் சென்றான். அடுத்த நாள் இரவு எல்லோரும் தூங்க போகிற சமயம் ரகுராம் தன் பையனை கூப்பிட்டான். டேய் கிரண், எங்கள் பெட்ரூமில் ஏசி வேலை செய்யலை, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் உன் ரூமில் படுத்துக்கிட்டுமா என்றவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அவன் மனைவி. சைகையால் அவளை எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிரனை பார்க்க, வாங்கப்பா போகலாம் என்று சொல்லிவிட்டு போக இருவரும் அவனுடைய அறைக்கு போனார்கள். இன்னைக்கு டேனி குரைக்கும் சத்தம் கேட்கவும் இருவரும் விழித்து விட்டார்கள். கலா தன் கணவனை பார்க்க அவன் வழிந்தோடும் கண்ணீருடன் ஒரு இடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இவளும் அந்த இடத்தை பார்க்க அப்படியே நிலைக்குத்தி நின்றாள். அங்கு கிரண் நாயைப் போல குரைத்து கொண்டிருந்தான். அச்சோ, என்னங்க என்னங்க ஆச்சு நம்ம பையனுக்கு? என்னங்க ஆச்சு? நாய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரேபிஸ் அட்டாக் ஆயிடுச்சா? வாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றாள் பதட்டத்துடன். இவனை எங்கே கூட்டிக்கிட்டு போனாலும் குணப்படுத்த முடியாது என்றான் சுரத்தே இல்லாமல். என்னங்க சொல்கிறீங்க என்றாள். இவனால் ஒரு குழந்தையோட உயிர் போச்சு, அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அதுக்கான தண்டனை தான் இது. காலையில் அவன் மனுஷனாக இருப்பான், இரவில் நாயாக மாறுவான். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் அதிர்ச்சி மாறாமல். அன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். அந்த பொண்ணு உயிர் துச்சமாக நினச்சேன். ஆனால் அதை விட பெரிய தண்டனை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான் என்று கூற விக்கித்து போய் நின்றாள் அவள். இவர்கள் பேசுவதை அந்த சிறுமியின் ஆத்மா பார்த்து கொண்டிருந்தது டேனியின் உருவத்தில்.